ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மார்கழி மாதம் 6ஆம் தேதி அவர் மீண்டும் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் குரு பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை ராசியிலே விழுவதாலும் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. வாகனத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் வாங்கி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதற்காக பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கவனம் தேவை. சிலருக்கு உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். இளசகருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சில எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தில் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்ய இருப்பதாலும் அதிபதி ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தகவல்களால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பூமி வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பொருளும் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு. நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்கியாதிபதியும் தடன் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விழுவதாலும் இதற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உண்டு. வாயை காண முடியும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருந்தவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். அருள் உங்களுக்கு இம்மாதம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும்.
சத்துருஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் அவதிப்படுவர்களும் கடனிலிருந்து படிப்படியாக மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய அடித்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இருப்பவர்கள் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் திறந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அசிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதும் பாக்கியாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளியிற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலைகளுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 6ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பகுதியிலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிய நிறைந்திருக்கும். அவர்களுடன் இணைத்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. வழி வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. இல்லாத செலவுகள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.